முசலி நியூஸ், இது ஒரு ஜனரஞ்சகமான குரல். தமிழ் கலை இலக்கிய மன்றம் பெருமையுடன் நடாத்தும் கவியரங்க பெருவிழாவில் என் கவியும் அல்-அக்ஸா தேசிய பாடசாலையில் தம்பி நெய்யாமரைக்கார் அரங்கத்தில் அரங்கேறும் அருமையான தருணத்தில் கவி சொற்சிலம்பத்தோடு கற்கண்டு சொற்கொண்டு உங்கள் முன் நான். கவி சொற்சிலம்பத்தோடு கற்கண்டு சொற்கொண்டு உங்களோடு நான். கவி சமர்களத்தில் புலகாங்கிதத்தோடு குதிக்க மதிப்புமிகு நடுவர் அரூர் அதிபர் அவர்களே, உலப்பூரிப்போடு அனுமதி தாருங்களே. ஆரம்பிங்கள். உங்கள் கவிதைகளை பெறுவதற்காக எல்லோரும் காத்திருக்கிறோம். தொடருங்கள். சரித்திரம் தியாக திருநாள். சரித்திரம் கண்ட தியாக திருநாள். மக்கத்து மண்ணில் சொர்க்கத்தின் பாதை தேடிய குவளையத்து புனிதம் மனித நேயத்தின் அருள் வடிவமைகள் கோமான் நபி இப்ராஹிம். மக்கத்து மண்ணில் சொர்க்கத்தின் பாதை தேடிய குவளையத்து புனிதம் மனித நேயத்தின் அருள் வடிவம் எங்கள் கோமான் நபி இப்ராஹிம். இவர் வாழ்வியல் சரிதம் கண்ட தியாக திருநாளாம். இதுவே உலக முஸ்லிம்களின் இனிய ஹஜ் திருநாளாம். இவர் வாழ்வியல் சரிதம் சரித்திரம் கண்ட தியாக திருநாளாம். இதுவே உலக முஸ்லிம்களின் இனிய ஹஜ் திருநாளாம். கவி நெஞ்சங்களே, நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். கவி நெஞ்சங்களே, நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, பண குருதியும் மனதில் உறுதியும் இறுதி மூச்சு வரை கரம் கோர்க்கும் வரம் சேர்க்கும் புனித மனித ஹஜ் யாத்திரை. இறை நம்பிக்கை கொண்டோரே, பண குருதியும் மனதில் உறுதியும் மூச்சு வரை கரம் சேர்க்கும் வரம் சேர்க்கும் புனித மனித ஹஜ் யாத்திரை. சரித்திர சங்கமத்தில் ஓர் அங்கமாய் நீங்களும் போய் வாருங்கள். ஹஜ் இறுதி பயணம் சுவனத்து வாசல்தான் திறந்து வரவேற்கும். சரித்திர சங்கமத்தில் ஓர் அங்கமாய் நீங்களும் போய் வாருங்கள். ஹஜ் இறுதி பயணம் சுவனத்து வாசல்தான் திறந்து வரவேற்கும். கல்லாய் போன கல்வை கூட மெல்ல திறந்து பரிபக்குவமாய் வரலாறு சொல்லும். கல்லாய் போன கல்வை கூட மெல்ல திறந்து பரிபக்குவமாய் வரலாறு சொல்லும். இறைநேசர் இப்ராஹிம் நபி அவர் தியாக புதுமை நிகழிலா அருமை. இறைநேசர் இப்ராஹிம் நபி அவர் தியாக புதுமை நிகழிலா அருமை. கவி நெஞ்சங்களே, கொஞ்சம் தான் கேளுங்களே. கவி நெஞ்சங்களே, நீங்கள் கொஞ்சம் தான் கேளுங்களே. தன் வாய்மை சாதுரியத்தால் உயிர் மெய்யாகவே வையகத்தில் முகம் சுளிக்காமல் விருந்தளித்து மற்றவர் மனதுக்குள் நிறைந்து வாழும் இறை தோழர் நபி இப்ராஹிம். தன் வாய்மை சாதுரியத்தால் உயிர் மெய்யாகவே வையகத்தில் முகம் சுளிக்காமல் விருந்தளித்து மற்றவர் மனதுக்குள் நிறைந்து வாழும் இறை தோழர் நபி இப்ராஹிம். உலக அருட்கொடையாம் நபி இப்ராஹிம் அவர் கடைக்கண் பார்வை கிடைத்தாலே பட்டமரமும் சுட்டரிக்கும் சூரியனை பார்க்கும் பெரும் விருட்சமாய் காட்சி தரும் அற்புதம் கேள்வி. உலக அருட்கொடையாம் நபி இப்ராஹிம் அவர் கடைக்கண் பார்வை கிடைத்தாலே பட்டமரமும் சுட்டரிக்கும் சூரியனை பார்க்கும் பெரும் விருட்சமாய் காட்சி தரும் அற்புதம் கேள்வி. இரக்கமற்ற அரக்கன் நம்ரூத் ஊன் உறக்கம் துறந்து காசியில் புரிந்த வீர தியாக சாதனை. இரக்கமற்ற அரக்கன் நம்ரூத் ஊன் உறக்கம் துறந்து காசியில் புரிந்த வீர தியாக சாதனை. மாமலை பேசும் சோதனை ஜாகரம் நபி இப்ராஹிமை நெருப்பு குன்றத்தில் நம்ரூத் வீசி எறிந்த போது தீயே நீ பனித்தென்றலாய் பூஞ்சோலையாய் மாறிய உலக அதிசயம்.
மாமரை பேசும் சோதனை சாகரம் நபி இப்ராஹிமை நெருப்பு குன்றத்தில் நம்பு வீசி எறிந்த போது தீயே நீ பனித்தென்றலாய் பூஞ்சோலையாய் மாறிய உலக அதிசயம். கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கள் கவி நெஞ்சங்களே, புவி மஞ்சங்களே, கொஞ்சம்தான் கேளுங்கள். இந்த வீடு சிந்தைக்குழு தந்தை இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயதில் துள்ளி விளையாடும் பிள்ளையான். ஆச்சரியத்தோடு எள்ளிநகை யாருதே இன்றைய இன்டர்நெட் யுகம். என்னப்பா புதுமையிரு, என்னப்பா புதுமையிரு. இந்த வீடு சிந்தைக்குழு தந்தை இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயதில் துள்ளி விளையாடும் பிள்ளையான். ஆச்சரியத்தோடு எள்ளிநகை யாருதே இன்றைய இன்டர்நெட் யுகம். என்னப்பா புதுமையிரு. சொப்பனத்து சுகந்தம் கண்ட காயம் முழுதும் தியாக கூர்த்தி கொண்ட நபி இப்ராஹிம் மன உறுதியோடு அருமை மகன் இஸ்மாயிலை அருந்து பலியிட துணிந்த தியாகம் கேளுங்கள். சொப்பனத்து சுகந்தம் கண்ட காயம் முழுதும் தியாக கூர்த்தி கொண்ட நபி இப்ராஹிம் மன உறுதியோடு அருமை மகன் இஸ்மாயிலை அருந்து பலியிட துணிந்த தியாகம் கேளுங்கள். கவிஞர்களே, நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள். குர்பானி முன்மாதிரியாய் தலைமையில் மனித சரித்திரம் கண்ட தியாக பெருநாள் வந்து போயாச்சு. நானும் கவிதையும் தந்தாச்சு, விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. குர்பானி முன்மாதிரியாய் தலைமையில் மனித சரித்திரம் கண்ட தியாக பெருநாளும் வந்தாச்சு. நானும் கவிதையும் தந்தாச்சு, விடைபெறும் நேரமும் வந்தாச்சு என்று கூறி நன்றி கூறி